நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களில் நாம் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஒரு மகனுக்கு திருமண காரியமாக இருக்கலாம், உங்களுடைய மகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க, ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு புதிய வீடு வாங்க போகிறீங்க இருக்கலாம். இதை மாதிரி காரியங்கள் வருகிற பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். ஏன்னா என் ஊழியத்தில் பல அனுபவங்களை நான் உங்களோடு சொல்ல முடியும். பாருங்க, ஒரு சகோதரி ரொம்ப பாரத்தோட கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்ன கேட்டீங்களான்னா, அவங்களே சொல்கிறாங்க, பாருங்க பிரதர், நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், இப்போ சொல்கிறாங்க அந்த வீடை விற்கணும்னு நினைக்கிறேன், முடியலை, புது வீடு வாங்கினேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், நீங்கள் இந்த வீட்டை விரும்பி தான் வாங்கினீங்களா? ஆமாம், நான் தான் வாங்கினேன். அப்போ ஏதை விற்கணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டால் அவங்க யோசிப்பாங்க, வீடு வாங்குவதற்கு முன்பாக இந்த இடத்துல ஆண்டவரே இந்த வீட்டை வாங்க உங்களுக்கு சித்தமாக இருக்குமா? எதுவுமே கேட்கல. இப்போ அவங்க சொன்ன வீட்டை வாங்கினதுக்கப்புறம் அவங்க சுற்றி புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஜெபம் பண்ண முடியல, பயங்கர போராட்டங்கள், பிசாசுடைய போராட்டங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த வெளியே வரவும் முடியல, வீட்டை விற்கவும் முடியல. அவங்க அழுகுறாங்க, என்ன செய்ய தெரியாமல் செய்துட்டேன், வாங்கிட்டேன் அந்த இடத்துல. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு காற்று அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இது தேவ சித்தமா? இன்னும் சில பேர் சொல்கிறாங்கல்ல, ஐயோ நான் அப்படி தெரியாமல் இந்த திருமணத்தை செஞ்சுட்டான், ஜெபம் பண்ணவே இல்லை, என் மகளுடைய வாக்கு இப்படி போயிருச்சு, என் மகளுடைய வாக்கு இப்படி போயிருச்சு. காரணம் தேவ சித்தத்தை அறிகிறது இல்லை. அப்போ சில காரியங்களிலே நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். தேவ சித்தம் ஊழியம் செய்தால் கூட அல்ல தேவ சித்தம் இருக்கிறது, நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும். இப்போ யோசித்து பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு முன்னால் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னை முதலாவது சந்தித்த பொழுது, ஆண்டவர் நான் பேங்க்கில், உங்களுக்கு தெரியும் நான் பேங்க்கில் வேலை பார்த்தேன், நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைத்த உடனே சரி, ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே எனக்கு முதல்ல என்ன ஆசை இருந்தது என்று சொன்னால், நான் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டீம் வைக்க வேண்டும், எல்லா இடத்துலையும் போய் நல்லா பாடணும், நல்லா பாடி மியூசிக் வச்சு பாடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசை. தவறு கிடையாது, நான் சொல்லலை, நான் தான் அப்படிங்க செய்யலாம், தப்பு நான் சொல்லலை, தவறு கிடையாது. இப்போ ஆண்டவர் பாருங்க, அதுக்கு எவ்வளோ பெருசாக எனக்கு வாக்கியமே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னால், உன்னை குறித்த தேவ சித்தம் அது வரல, உன்னை குறித்த சித்தம், யூ ஆர் எவாஞ்சலிஸ்ட், என் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறேன், என்னை பாடி துதிப்பதற்கு ஒரு கூட்டத்தை நான் அவர்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பேன். ஆனால் உன்னை குறித்த தேவ சித்தம் என்பது என்ன? நீ என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சுவிசேஷகன். அப்போ அந்த தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தபடினா தான் கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். இல்லை நான் மியூசிக் தான் செய்வேன்னு சொன்னால் ஊழியமே இல்லாமல் போய்விடும்.